ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 28 நீ நான் காதல் சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து சுந்தரியும் கிருஷ்ணாவும் வந்து பிளான் பண்ணி அந்த பூத்தொட்டியை வந்து மேல இருந்து கீழே தள்ளி விடுறாங்கல்ல. இங்க அனு வந்து ஆகாஷும் அனுவும் பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த தொட்டி கீழே விழும்போது கிருஷ்ணா வந்து ஆகாஷ் இங்க தள்ளி விட்டுறாரு. அதனால தொட்டி கீழே விழுந்து உடைஞ்சிருது. இப்ப அனு ரொம்ப பதறி போய் பயந்துடுறாங்க. வீட்டுல எல்லாரும் ஓடி வந்து பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. சுந்தரி வரை எப்பவும் மாரி அந்த ஜோசியக்காரர் சொன்ன மாரி தான் எல்லாமே நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இப்போ உடனே வீட்ல எல்லாரும் அப்படின்னா இல்ல அப்படி சொல்லி சமாதானப்படுத்தி சுந்தரிய உள்ள அனுப்பிடுறாங்க. இப்ப அனு வீட்டுக்குள்ளேயே அழுதுட்டு போயிடுறாங்க. இப்ப அனு என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து கேட்டரிங் படிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாரி நான் வந்து இந்த கோர்ஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி எங்கேயாவது ஃபாரின்ல எனக்கு நல்ல வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னும் ஒரு டெஸ்ட் தானம்மா இருக்கு. எழுதி முடிச்சுட்டேன்னா, நானே உனக்கு வந்து ஒரு நல்ல ஹோட்டலா பார்த்து உன்ன வேலைக்கு அனுப்பி விடுறேன் அப்படிங்கிற மாரி அவர் சொல்றாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, ராகவும் அவங்களும் வந்து இவங்க வெளியில என்ன ஆகுதுன்னா, அஞ்சலி வந்து எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க நடந்தத நினைச்சு அப்படின்னோனே, இப்ப கிருஷ்ணா என்ன கேட்கிறாருன்னா, நான் வேணா உங்க தம்பிய வர சொல்லவா அப்படின்னு கேட்டோனே, இல்ல இல்ல வேண்டாம் அவன் டின்னருக்கு போயிருக்கான்ல, அவன கூப்பிட வேண்டாம் அப்படிங்கிற மாரி அஞ்சலி சொல்லிடுறாங்க. இங்க டின்னருக்கு வந்தவங்க வந்து அபியும், ராகவும் வந்து அவங்க ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வராங்கல்ல, அவங்க வந்து சாப்பாடுலாம் வச்சு அவங்கள வந்து பயங்கரமா அங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப சாப்பிடும்போது அவங்க அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, "நாங்க லவ் மேரேஜ் அதனால இங்க வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து மரியாதையே இருக்காது. ஆனா நீங்க அரேஞ்ச்டு மேரேஜ்ல அதனால அவங்க ஹஸ்பண்டுக்கு மரியாதை இருக்கும்ல" அப்படின்னு அவங்களோட ஃப்ரெண்டு சொல்றாங்க. அப்போ உடனே ராகவ் வந்து அபி வந்து, "நீனா ஒரு பெரிய ஜெயிலரியா?" அப்படி இப்படின்னு திட்டுவாங்கல்ல. அதெல்லாம் யோசிச்சு பார்த்தோனே அனு என்ன சொல்றாங்க சாரி அபி என்ன சொல்றாங்கன்னா, "நீங்க என்ன யோசிச்சு பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியும்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இப்ப எல்லாருமா சேர்ந்து சாப்பிட உட்கார்றாங்க. அப்ப அபி வந்து அவங்களோட ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையும் சொல்லிட்டே இருக்காங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, "ராகவ் சொன்னாரா இல்லையான்னு தெரியல. நீங்க சொல்றதுல உங்க கண்ணு வந்து நெறைய நெறைய பேசுது" அப்படின்னோனே, அபி வந்து "இல்ல நாங்க இவ்ளோ சாப்பாடு செஞ்சு வச்சுட்டோம். ஆனா நீங்க கொஞ்சமா தான் சாப்பிட்டீங்க. இது எல்லாமே வேஸ்ட்டா போயிருமேன்னோனே" அபி என்ன சொல்றாங்கன்னா, "போகும்போது இத பேக் பண்ணி தர்றீங்களா? நாங்க வர வழியில கொஞ்சம் பேர் ரோட்ல இருந்தாங்க. அவங்களுக்கு கூட குடுத்துட்டு போயிருவோம்" அப்படிங்கிற மாரி அபி சொல்றாங்க. இப்ப இவங்க 2 பேரும் ட்ரிங்க்ஸ் பண்றதுக்கு பெர்மிஷன் கேட்குறாங்க. அபி வேணாம் பாட்டி திட்டுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப கேட்கறனால சரின்னோனே 2 பேரும் நல்லா குடிச்சிடுறாங்க. இப்ப அபி வந்து ராகவ் வந்து கைய பிடிச்சு கூப்பிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி கைய பிடிக்கும்போது, அவர் வந்து அபியோட தோள்ல சாஞ்சுக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்னன்னா, அவங்க 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டுருக்கும்போது, ராகவ் அப்படியே அபியோட தோள்ல சாஞ்சு அப்படியே தூங்கிட்டு இருக்கிறாரு. வீட்டுக்கு வந்து கஷ்டப்பட்டு கூட்டு வராங்க. அவர் வந்து டொம்முன்னு வந்து பெட்ல படுத்தோனே அபி பயப்படுறாங்க. இப்ப வரும்போது மது, மதுன்னு புலம்பிக்கிட்டே வர்றாரு. இப்ப அபி கேட்குறாங்க, "அந்த மது யாரு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க.